தை மாதம் சூரியனின் தேர்ப்பாதை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி மாறும் அன்றைய நாளுக்கு ரத சப்தமி என்று பெயர். அன்று சூரியனை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்கள் கிட்டும். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு என்கிறார் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர். இதன் அர்த்தம் நானே சூரியனாக திகழ்கிறேன் என்பதாகும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவைப் போல் சூரியனுக்கு சங்கும் சக்கரமும் உண்டு. அதனால் வைஷ்ணவர்கள் சூரியனை சூரியநாராயணன் என்று போற்றுகின்றனர். சூரியன் ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒவ்வொரு நிறத்தில் காட்சி தருகிறார். வசந்த காலத்தில் தங்க நிறத்திலும், வெயில் காலத்தில் செண்பகப்பூ நிறத்திலும், மழை காலத்தில் வெண்மை நிறத்திலும், கார்காலத்தில் கருமை நிறத்திலும், முன்பனி காலத்தில் தாமரை நிறத்திலும், பின்பனி காலத்தில் சிவப்பு நிறத்திலும் விளங்குவதாக வேதங்கள் கூறுகின்றன. சூரியன் 7 குதிரைகள் பூட்டிய காலம் என்ற ஒற்றை சக்கர தேரில் பவனி வருபவராக புராணங்கள் கூறுகின்றன. இந்த ரதத்தை ரத சப்தமி என்று விஷ்ணு சூரியனுக்கு அளித்தார். ரத சாரதியாக காசியப முனிவரின் மகனான அருணன் விளங்குகிறார். இவருக்கு இடுப்புக்கு கீழே அங்கங்கள் கிடையாது. வைரோஜன யோகத்தில் ரதத்தை செலுத்தி சூரிய பகவானுக்கு உறுதுணையாக இருக்கிறார். சூரிய ரதத்தின் 7 குதிரைகளை காயத்ரி, பிருகதி, உஷ்ணிக், ஜகதி, திருஷ்டுப், அனுஷ்டுப், பங்கிதி என்று அழைப்பர். இவை வாரத்தின் 7 நாட்களை குறிக்கின்றன. சிவ ஆகமங்களில் சூரிய மண்டலத்தின் நடுவே சிவபெருமான் உறைந்திருப்பதாக கூறுகின்றன. சூரியன் சிவனின் அஷ்டமூர்த்தங்களில் ஒருவராகவும் வலது கண்ணாகவும் இருக்கிறார். அதனால்தான் சைவர்கள் சிவசூரியன் என்று போற்றுகின்றனர். சூரியனின் தேர் தெற்கில் பயணிக்கும் காலத்தை தட்சிணாயனம் என்றும், வடக்கு நோக்கி பயணிக்கும் காலத்தை உத்தராயணம் என்றும் கூறுவர்.